கடந்த 2021 தேர்தலில் ஆளுங்கட்சி பல அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தாங்க. இந்த அறிக்கைகள்ல பல நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒரு சிலது இன்னும் கூடிய சீக்கிரத்துல, அதாவது இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறதால கூடிய சீக்கிரமே இந்த டிசம்பருக்குள்ளேயோ அல்லது ஜனவரிக்குள்ளேயோ மிச்சம் இருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 2021 தேர்தல் அறிக்கையில என்னென்ன சொல்லியிருந்தாங்க, இதுல என்னென்னலாம் நிறைவேற்றிருக்கப்பட்டிருக்கு, இன்னும் என்னெல்லாம் நிறைவேற்றப்படாம இருக்கு, 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சி என்ன மாதிரியான அறிக்கைகளை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது சம்பந்தமான முழு விவரத்தையும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பல அறிக்கைகளை ஆளுங்கட்சி வெளியிட்டிருந்தாங்க. அது என்னென்னங்கிறத இப்ப பார்ப்போம். அதாவது கொரோனா கொடுந்தொற்று காலத்துல வாழ்வாதாரம் இழந்து தவித்த அரிசி அட்டை வைத்துள்ள குடும்பங்களுக்கு நிவாரண தொகையாக ரூபாய் 4000 வழங்கப்படும் என்றாங்க. அது கொடுத்தாங்க தான். அதே போல ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும் குறைஞ்சிச்சு. ஆனா திரும்ப இப்ப ஏறிதான் இருக்கு. அடுத்ததாக அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை குறைப்பு, சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு ரூபாய் 100 மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெரிய மாநகராட்சிகள்ல பறக்கும் சாலை திட்டம் செயல்படுத்தப்படும். மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் முறை அமல்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் பல துறைகள்ல கட்டுப்பாட்டில் உள்ள நியாய விலை கடைகள் அனைத்தும் ஒரே துறையின் கீழ் கொண்டு வரப்படும். ஆட்டோ ஓட்டுநர்கள் சொந்தமாக ஆட்டோ வாங்கிட 10,000 ரூபாய் மானியம். மகளிருக்கு பேறுகால உதவித்தொகையாக 24,000 ரூபாயாக உயர்த்தப்படும். நீட் தேர்வு ரத்து செய்வது. முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை. 12வதாக வேலையில்லா பட்டதாரிகளுக்கு குறுந்தொழில் தொடங்க 20 லட்சம் வரை கடன் உதவி. அரசு பணி மகளிருக்கு பேறுகால விடுமுறை 12 மாதமாக உயர்த்துவது. அரசு உள்ளூர் பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயண வசதி. பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம். கூட்டுறவு வங்கிகள்ல 5 பவுனுக்கு உட்பட்ட நகை கடன் தள்ளுபடி. அன்பு கரங்கள் திட்டம். சுய உதவிக்குழுவினருக்கு அடையாள அட்டை. இது மாதிரியான பல அறிக்கைகளை வெளியிட்டிருந்தாங்க. இதுல என்னென்னலாம் நிறைவேற்றி இருக்காங்க என்று பார்க்கும்போது, கொரோனா பெருந்தொற்று காலத்துல அரிசி அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 4000 வழங்கப்பட்டுச்சு. அதே போல் ஆவின் பாலுக்கு 3 ரூபாய் குறைக்கப்பட்டுச்சு. அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலையிலையும் குறைவு ஏற்பட்டுச்சுதாங்க. சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு ரூபாய் 100 மானியம் வழங்கப்படும் சொன்னாங்க. ஆனா இதுவரைக்கும் இந்த 100 ரூபாய்ங்கிறது வழங்கப்படல. பெரிய மாநகராட்சிகள் பறக்கும் சாலை திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருந்தாங்க. அதற்கான பணிகள் அங்கங்க நடைபெற்று கொண்டுதான் இருக்கு. முழுமையா ஒரு சில இடங்கள்ல நடைமுறைப்படுத்தப்படல. அதே போல மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் முறை அமல்படுத்தப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுவரைக்கும் 2 மாதத்திற்கு ஒரு முறை, அதாவது இந்த மாதம் கட்டணும்னா அடுத்த மாதம் மட்டும் அது அடுத்த மாதம் மின் கட்டணம் எடுப்பாங்க. இன்னும் இந்த அறிக்கை அமல்படுத்தப்படல. தமிழ்நாட்டுல பல துறைகள் கட்டுப்பாட்டில் உள்ள நியாய விலை கடன்கள் ஒரே துறையின் கீழே கொண்டு வரப்படும் சொன்னாங்க. அதே மாதிரி கொண்டு வந்தாச்சு. ஆட்டோ ஓட்டுநர்கள் சொந்தமாக ஆட்டோ வாங்கிட 10,000 ரூபாய் மானியம் வழங்கப்படுது. மகளிருக்கு பேறுகால உதவித்தொகை 24,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. நீட் தேர்வு சம்பந்தமான எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் இதுவரைக்கும் இல்லை. இதை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசினுடைய கைகள்ல தாங்க இருக்கு. அதே போல முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அரசு பணிகள்ல முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டு இருக்காங்க. அதே போல் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு குறுந்தொழில் தொடங்க 20 லட்சம் வரை கடன் வசதி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அரசு பணி மகளிருக்கு பேறுகால விடுமுறை 12 மாதமாகவும் உயர்த்தப்பட்டிருக்கு. அரசு உள்ளூர் பேருந்துகள்ல மகளிருக்கு கட்டணமில்லா பயண வசதி செய்யப்பட்டிருக்கு. பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம். கூட்டுறவு வங்கிகள்ல 5 பவுனுக்கு உட்பட்ட நகை கடன், விவசாய கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. அதே போல் அன்பு கரங்கள் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. சுய உதவி குழுவினருக்கு அடையாள அட்டை. இந்த அடையாள அட்டையை வைத்து அவர்களுக்கான அனைத்து வசதிகள், அதாவது ஒரு 100 கிலோமீட்டருக்கு அவர்கள் உற்பத்தி செய்த பொருட்கள் இலவசமா கொண்டு செல்ல, அதாவது ஒரு 100 கிலோ வரைக்கும் அவங்க கொண்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி அவங்க உற்பத்தி செஞ்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறக்கூடிய பொருளுக்கு பணம், அதாவது பேமெண்ட் கொடுக்கணும், காசு கொடுக்கற மாதிரி இருந்துச்சு இத்தனை கிலோக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனா இனி அப்படி கிடையாது அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாங்க. இதுல அதிகபட்சமா கல்வி கடன் ரத்து செய்யப்படல. அதே மாதிரி சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் வழங்கப்படும்.
அப்படின்னு சொன்னாங்க. அது இன்னும் கொண்டு வரப்படலை. அதே போல் மாதம் இபி பில் அதாவது யூனிட் குறிக்கப்படும். அதுவும் இது மூணும் அதிகப்படியா மக்கள் எதிர்பார்த்து இதுவரைக்கும் செய்யப்படலை. இப்ப கூடிய விரைவில் இப்ப ஒரு சில மாதங்களே இருக்கு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு. அதுக்கு என்ன மாதிரியான அறிவிக்கை அதாவது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, 5 பவுன் அல்லது 5 பவுனுக்கு கீழ் உள்ள நகை கடன் தள்ளுபடி, விவசாய நகை கடன் அதுவும் கூட்டுறவு சங்கங்கள்ல நகை கடன் வச்சவங்களுக்கு தள்ளுபடி ஆவதற்கான வாய்ப்புகள் சொல்லப்படலாம். அது மட்டும் இல்லாம கல்வி கடன் திட்டமும் ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பெண்களுக்கு உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாய் கொடுத்து வந்த நிலையில இந்த அறிவிக்கையில மாதம் 2000 ரூபாய் அல்லது 1500 ரூபாய் வரை கொடுப்பதற்கான, அதாவது 1500 2000 ரூபாய் வரை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 60 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு இலவச பயணம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது கட்டணமில்லா பயண வசதி ஏற்பட இருக்கு. அதாவது அவங்க அறிவிக்கையில குடிக்கலாம். சிலிண்டருக்கு மானியம் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவு பல திட்டங்கள் கூடிய விரைவில் ஆளும் கட்சி அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கலை இலக்கிய மேம்பாடு கழக சார்பில் ஆதி திராவிடர் பழங்குடியின எழுத்தாளர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு கழகம் சார்பில் சிறந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் எழுத்தர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட கலெக்டர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமூகத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கிய தொடர்பான திறமை மேம்படுத்தி உயர்த்தும் நோக்கில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. இச்சங்கம் வாயிலாக 11 சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகளை தேர்வு செய்து அவர்களுக்கு தலா ரூபாய் 1,00,000 நிதியுதவி வழங்க அரசு ஆணையிட்டுள்ளது. எனவே தகுதியான விண்ணப்பதாரர்கள் இதற்குரிய விண்ணப்பங்களை மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். விண்ணப்ப படிவத்தை tn.gov.in என்ற இணையதள பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் விண்ணப்பத்திற்கான கடைசி நாள் 28/11/2025. விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய படைப்பை 2 நகல்களிலும் டிஜிட்டல் முறையில் உரிய படிவத்தில் பூர்த்தி செய்து திருச்சி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம். அந்தந்த மாவட்டத்தில் உள்ளவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம். இது குறித்த மேலும் தகவல்களுக்கு மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்று நீங்கள் இதற்கான முழு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என கூறப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் இப்போது அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அரசு துறையில் உள்ளவர்களுக்கு அகவிலைப்படி 3% உயர்த்தப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கு. இதன் காரணமாக நிகழ இருக்கும் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பல அறிவிக்கைகள் நாம் எதிர்பார்க்கலாம் என்பது தெரிவிக்கப்படுகிறதுங்க. இவற்றில் முக்கியமானதாக நகை கடன், கல்வி கடன், விவசாய கடன், விவசாய நகை கடன், உரிமை தொகை, அதே போல சிலிண்டருக்கு மானியம், இபி மின்சார கட்டணம் மாதம் ஒரு முறை எடுப்பது, இது மாதிரியான பல அறிவிப்புகளை நாம் எதிர்பார்க்கலாம் என கூறப்படுது.